ஹலோ கேமர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம போலீஸாக விளாட போகிறோம். அதாவது வந்து உண்மையான போலீஸ் கிடையாது, அதாவது டூப்ளிகேட் போலீஸ். நம்ம வந்து ஒரு அசாசின். நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே இருக்க எல்லா போலீஸையும் போட்டு தள்ளிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனே வந்து வெடிக்க வைக்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து போலீஸ் ஸ்டேஷன். இது உள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். அதாவது வண்டி இண்டி எல்லாமே போலீஸ் மாதிரி தான் இருப்பாங்க. சிஜே மாதிரி கூட இருக்க மாட்டேன். ஒரு ஆக்சுவல் போலீஸ் ஆஃபீஸர் வந்து இருப்பாங்க இல்லையா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தான் நான் வந்து ரெடியாக வந்திருக்கேன். இப்போ வாங்க வந்து நம்ம மேலே சந்தேகம் வராத அளவுக்கு நம்ம முதல்ல நடத்துக்கணும். அப்புறம் நம்ம அவங்கள போட்டு தள்ளுறதுக்கான பாசிபிலிட்டியை வந்து தேடணும். இப்போ வாங்க நம்ம உள்ளே போவோம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே சும்மா ஏதாவது செக் பண்ணுற மாதிரி, அவங்ககிட்ட சும்மா பேசுகிற மாதிரி சும்மா போய் பேசி பார்ப்போம். தலை என்ன பண்ணுறீங்க? ஐயோ திட்டுறான்டா என் தெரியல. சரி இன்சைட் போய் பார்ப்போம். இவர் ஏதோ ரொம்ப முக்கியமான வேலையில் இருக்கார். ஏதோ ஒரு எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. நம்ம இப்போ வந்து கேஷுவலாக வந்து எங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியே போயிடுவோம். வெளியேனா இந்த சைடு உள்ளே போயிடுவோம். ஆமாம், உள்ளே போயிட்டு இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம போலீஸ்ன்றதுனால நம்மளை வந்து அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க யாருமே. பிகாஸ் வந்து இங்கே வந்து நம்மளும் ஒரு ஆள் தான், பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இப்போ ஐயோ இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இவர் தான் வந்து கில் பண்ணிடணும். அந்த முன்னாடி உட்காந்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் போட்டால் தான் வந்து மற்றவங்களை கில் பண்ண ஈஸியாக இருக்கும். பாருங்க இந்த இடத்துல என்ன இடம், ரெஸ்ட் ரூமில் வந்து 2-3 போலீஸ் வந்து போயிட்டா இருப்பாங்க. ஸோ நம்ம ரெஸ்ட் ரூமில் வந்து ஒரு பாம் வந்து போட்டால் கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே வந்துடுவோம். இப்போ நம்ம மேலே போவோம். மேலே தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமான போலீஸ்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து மேஜரான ஒரு ரூமு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து இங்கே தான் வந்து நிறைய போலீஸ் பசங்க சுற்றிட்டு இருப்பாங்க. ஏன்னே தெரியாது, சம்மந்தமே இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா, இது அந்த உட்கார வச்சு பேசுவாங்க பார்த்தியா, உண்மையெல்லாம் வெளியே வைப்பாங்க அந்த ரூமு. இந்த சைடு போக முடியல. சரி இந்த சைடு வரும். இந்த சைடு வந்து எம்டி ரூமாக தான் வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தெரியல, ஆனால் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஓரளவுக்கு வந்து அனலைஸ் பண்ணிட்டேன். இப்போ எப்படி அவங்களை கொல்றது அது மட்டும்தான் தெரியல. ரொம்ப சீக்கிரட்டாக அவங்கள வந்து கொல்லணும், பட் யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, பட் ஆனாலும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த ஷார்ட் கன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகேவா, என்கிட்ட வேற ஒரு ஷார்ட் கன் ஸ்பேஸ் தான் இருந்தது. இப்போ நம்ம இதை மாற்றிக்கிட்டு இப்போ வாங்க, இப்போ நம்ம ரெடி ஆகிடலாம். ஒரு ஆளாக வந்து கொல்ல ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஊர்லேருந்து ஆரம்பிப்போமான்னு தெரியல எனக்கு, பட் இவர் ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஃபோட்டோ எடுத்து ஏதாச்சும் ரியாக்ஷன் கொடுக்குறாரான்னு. இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. இந்த இடத்த பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. என்னோடய சீட்டும் வந்து ஒர்க் ஆகும், என்னை கண்டுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சேஃப்டிக்கு வந்து எல்லாம் செக் பண்ணிக்கணும். இது வெளியே போகிற வழியா உள்ளே வந்து ஒரு இடம் இருக்கும். ஐ திங்க் அது ஜெயிலாக இருக்கும் தான் நினைக்கிறேன். இந்த இடம் இல்லை, இந்த இடத்துல முட்டுது அந்த இடம். இந்த இடத்துல வந்து போலீஸ் வந்துட்டும் போயிட்டு இருப்பாங்க அதிகமாக. இந்த இடமும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்மளை கொன்னாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. பாருங்க என்னை பார்த்து பயப்படுறாங்க. நான் தான் பெரிய ஆஃபீஸர் மாதிரி வந்துட்டு இருக்கேன். பட் இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்டருந்து ஆரம்பிக்கலான்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் தனியாக இருக்காரு. பட் கிரிமினல்ஸ் பார்த்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இருங்க, எத்தனை பேர், 1 2 3 பேர் இருக்காங்க. ஸோ வந்து இவர்கிட்டருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா, இப்போ அவர் போயிட்டுருக்காரு. என் கையில் வந்து ஸ்னைப்பர் எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும். இப்போ யூத்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். சுட்டுருவான். போயிட்டாரு. இன்னொருத்தர் வராரு. ஸோ நம்மளை வந்து பார்க்கல. அவர் இங்கே வந்த உடனே அவர் வந்து சுட்டுருவோம். இன்னுமே நம்மளை பார்க்கல. அவர் பார்த்துருப்பாரு, பட்டு அவர் கொஞ்சம் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பார்க்கட்டும். இப்போ போட்டுருவோம் கரெக்டாக மண்டையில். அவ்வளோதாங்க, ஒரு ஆளை போட்டாச்சு. இனிமேல் தான் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா நமக்கு டவுட்டு நம்ம மேலே வந்துடக்கூடாது. ஓகேவா, நம்ம வந்து போலீஸாக இருந்துட்டு இது ஏன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிஸ்னஸில் வந்து சுத்தமாக பண்ண முடியல. இந்த பசங்க வந்து சுத்தமாக பண்ண விட மாட்டானுங்க. வந்து பிடிச்சி போட்டுறானுங்க, வச்சிருக்க காசு ஏற்றுக்கிறானுங்க. இந்த பாருங்கள், அங்கே ஒருத்தர் வர என்ட்ரிலே. அவரும் அப்புறம் பார்த்துப்போம். இங்கே யாருமே இல்லையா என்ன, இருப்பாங்களே. ரெஸ்ட் ரூமில் யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை. இருங்க, நம்ம வந்து கொஞ்சம் இந்த சைடு போவோம். நம்ம எல்லாரையும் வந்து கொல்லணும். ஸோ அதான் வேலை. இவர் இங்கேருந்தே இவர் கொண்டுடலான்னு நினைக்கிறேன். நான் ஸ்னைப்பர் எடுத்து கொள்ளலான்னு தான் நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இருங்க, கரெக்டாக ஹெட்டில் வைக்க முடியல. அவர் அதுக்குள்ளே கிராஸ் பண்ணிட்டாரு. ஒருத்தர் போகிறாரு. பட் எங்கேருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறேனோ அந்த இடத்துல வந்து எல்லாரையும் வர வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன். இந்த இடத்த வந்து யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஒருத்தர் மட்டும் போயிட்டு இருந்தார். இவரையும் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணி கொண்டுடலான்னு தான் பார்க்குறேன். இந்த ஒரு ஸ்னைப்பரில் கரெக்டாக ஹெட்டில் வச்சு போட்டுருவோம். அவ்வளோதான், கரெக்டாக ஹெட் ஷாட்டு. இப்போ அடுத்தது யாராச்சும் அதை கேட்டு வருவாங்களாம் பார்த்தா யாருமே வரமாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்த போய் பார்ப்போம். இந்த இடத்தையும் யாரும் இல்லை. இந்த இடத்த தான் அதிகமாக இருப்பாங்க. இந்த இடம் தான் சொன்னல அதிகமாக இருக்கிற இடம்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கோப் போட்டு சுட்டு இருக்க முடியாது.
என்கிட்ட நிறைய கன்ஸ் இருக்குது. பட் எதுவும் சஸ்பெக்ட் எதுவும் ஆகாமல் நம்ம பண்ணணும். இருங்க, இந்த இடத்த நம்மளால் இந்த கன்று யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த சைடு நிறைய போலீஸ் போயிட்டு வருவாங்க. அதனால் நம்ம இந்த சைடு போவோம். என் கையில் கன்று இருக்கிறத பார்த்தா நான் கம்முன்னு போகிறாரு. எங்களுக்கு முதல்ல ஒரு வேறு கன்று எடுப்பேன். இது வச்சு கொண்டுருவோம். எங்க ரத்தம் வந்துட்டே போகுது, கவலைப்படாதீங்க. என்னை வந்து யாராலையும் பிடிக்க முடியாது, சீட் வந்து அந்த மாதிரி. பட் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா கும்பலாக சேர்ந்துட்டாங்கன்னா ஏதாச்சும் ஆனாலும் ஆகிடும். இவங்க முதல்ல இவனுங்களை போட்டுருவோம். ஏன்னா இந்த இடத்த நிறைய பேர் வருவாங்க. ஸோ இவனுங்க பார்த்துக்கிட்டு போய் கத்திக்கிட்டு சொல்லிட்டானுங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ ஓகே, இப்போ இந்த சைடு யாராச்சும் வந்தால் அவங்கள இங்கேயே முடிச்சிடலாம். யாருமே வரலை. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ மேலே ஏறிடுவோம். ஸோ மேலே ஏறினதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நிறைய போலீஸ் இருந்தாங்க இல்லையா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரே டைமில் வந்து நான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன இது பண்ணேன். பாம்பு போட்டால் கூட மற்ற எல்லோரும் கேட்டோம். ஸோ நான் இங்கேருந்து ஒளிஞ்சிட்டு அவங்கள இது பண்ணலான்னு தான் பார்த்தேன். சரி இருங்க, ஸ்னைப்பர் போட்டு பார்ப்போம். இருங்க, ஸ்னைப்பர் கரெக்டாக வருதா இல்லை? இந்த இடத்துலேருந்து என்னால் சுத்தமாக அந்த இது அவங்க வியூ எடுக்க முடியல. இருங்க, நம்ம இங்கேருந்து அங்கே உக்காண்ட்ருக்காரு பாரு, இவரை சுற்றுவோம் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான், எல்லோரும் உக்காண்டாங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் அவரு இன்னும் ஒருத்தர் இருந்தார். பட் இன்னையா ஒன்றுமே நடக்காத மாதிரி போய் பார்க்குறாங்க. நம்ம அப்படியே சைலண்ட்டாக அப்படியே எல்லாருக்கும் போட்டுகிட்டே இருப்போம். இவர் ஒருத்தர் தான் இருக்கிறதுனால நம்ம இவர் வேறு கண்ணை வச்சு போட்டுருவோம்னு நினைக்கிறேன். இல்லை இருங்க, ஷோல்டரை சுட்டு பார்ப்போம் உயிர் இருக்கான்னு. இல்லை காய், ஸ்னைப்பரில் சுட்டாலே வந்து அவ்வளோதான், ஒரு புல்லட்லேயே வந்து கதை முடிஞ்சிடும். ஸோ இப்போ அடுத்து வந்து இவரை நான் சுட்ட மாதிரி தான் இருக்குது. இருங்க, இவரை இந்த இதை வச்சு கொண்டுருவோம். அவ்வளோதான். அடுத்து இப்போ எந்த இடத்துக்கு பின்பாக்கம் போய் பார்ப்போம். இருங்க, அதோ 2 பேர் இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கன்று எடுத்துடலாம். கன்று எடுத்துகிட்டு இப்போ எல்லோரையும் வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக இருக்கும். ஓகே, ரெஸ்ட் ரூமில் ஏதாச்சும் இருப்பாங்களா? அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இருங்க, நம்ம திரும்ப பேக் அந்த ரூமுக்கே போய் பார்ப்போம். பின்னாடி பேக்கில் இருக்க ரூமு, அது ஜெயிலில் போய் பார்ப்போம். இருங்க, ஜெயிலையும் வந்து யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஒருத்தர் இருக்காரு, இவனை இங்கேயே முடிச்சிடுவான். ஸோ யாருக்கும் தெரிய பொறுத்தோ இல்லை. ஸோ நம்ம கொடுக்குற மிஷின் வந்து கரெக்டாக முடித்தாலே போதும். நம்ம யாரும் கொடுக்கல, இந்த நானே செட் பண்ண மிஷின் தான். இந்த 2 பேர் இப்படி வெளியிலேருந்து வராங்க. ஸோ வெளியிலேருந்து வந்துட்டே தான் இருப்பாங்க போலீஸு. இருந்தாலும் நம்ம ஒரு அளவுக்கு மட்டும் கொண்டுட்டாலே போதும். இப்போ பாருங்களேன், வெளிலேருந்து வந்துன்னே இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் 2 பேராக இருக்காங்க, எக்ஸ்ட்ரா நிறையாவே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே இந்த ஐயோ இங்கே ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம்ல, அவங்களே நம்ம ஒன்றுமே பண்ணல. இதோ இங்கே ஒருத்தர் இருக்காரு. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வெடிக்க வைக்கணும். வேறு எதுவும் இல்லை. இதோ பாருங்கள், இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இங்கே வந்து நான் பார்க்கல. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அந்த வெடிக்க வைக்கிற பாம்பை வந்து எல்லாத்துலேயும் த்ரோ பண்ண ஆரம்பிச்சிடும். இருங்க, என் கையில் அந்த பட்டன் பாம்பு இருக்குது. அதாவது பட்டனை எடுத்து வெடிக்கிறது. இது எல்லா ஸ்டேஷன் ஃபுல்லாக போடுவோம். அந்த போலீஸ் மேலேயும் கொஞ்சம் போட்டு போவோம். இவர் மட்டும் அங்கே தனியாக வேலை செய்கிறாரு. இவர் மேலே கொஞ்சம். நெக்ஸ்ட்டு இருங்க, மேலே கண்டிப்பாக வந்திருப்பாங்க. அது இங்கே அப்புறம் உள்ளே 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்காக அதை இங்கே போட்டுருவோம். மேலே அவர் மேலே போட்டு ட்ரை பண்ணேன், பட் மேலே வந்துடுச்சு. ஓகே ஓகே ஓகே, 2 பேர் மேலேயே இருக்குது. ஸோ இங்கே போட்டுடலாம். ஃபுல்லாக போட்டுரு. அப்புறம் இதோ இவர் வெளியிலேருந்து வராரு. பரவாயில்ல, அவர் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம பட்டனை வந்து ஆன் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா வந்து இப்பயே வெடிக்க வச்சிட்டா அப்புறம் இவர் தப்பிச்சிருவார். எனக்கு உள்ளே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். போயிட்டாரு. அங்கே இப்போ வந்து பட்டனை வந்து என் கையில் இருக்குது. இப்படி ஒரு மாஸ்டா வெடிக்க வச்சுருவோம். என்னடா மாஸ்டா வெடிக்கணும், இவன் பறக்கிறான். அவ்வளோதான் கைஸ், நம்மளுக்கு கொடுத்த மிஷினை வந்து கரெக்டாக முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், எல்லாருமே காலி. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வீடியோ வந்து நல்லா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்கிறேங்க. நம்ம மிஷின் வந்து முடிச்சாச்சு. ஃபுல் போலீஸ் ஸ்டேஷனே வெடிக்க வைக்கணும்னா அதுக்கு நிறைய கோட் போட வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வந்து இதே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாடா, பை பை.